ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்றத நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. எஸ், am I an introvert or extrovert? நான் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல், கதை கேட்க ரெடியாடா புண்ட. ஒரு ஊர்ல ஒரு இன்ட்ரோவர்ட் இருந்தாராமா. அன்னைக்கு காலையில 6 மணி. அவர் வந்துட்டு லிட்ரலி யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. அவர் பேசுற ஒரே ஆள் வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு வயசான அம்மா. அவங்க கிட்ட மட்டும்தான் அவர் பேசுவாரு. அதை விட்டா இந்த தெருவுல வந்துட்டு வீட்டோட கதவு ஜன்னல் இதெல்லாம் இருக்குல்ல, இதுங்க கிட்ட எல்லாம் அவர் பேசுவாரு. அதை விட்டு பெருசா அவர் வேற யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. அவர் பேசிக்கலி இமேஜினேஷன்லயே வாழ்ற ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரியே தான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து இவர் வேலையை முடிச்சுட்டு அவர் எப்பயும் போற அந்த தெருவுல நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல வந்து ஒரு பொண்ணு நின்று அழுதுட்டு இருக்கா. அவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுது. அவருனால கேட்கவும் முடியல, ஏன்னா அவரே ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ இவரை பார்த்தோன்னே நடந்து போக ஆரம்பிச்சிட்டா பயந்துட்டு. இல்ல இந்த நேரத்துல நடந்து போறாங்களே, நம்ம அட்லீஸ்ட் துணைக்காவது பின்னாடியே போகலாம் அப்படின்னு அவரே நினைச்சிட்டு பின்னாடி நடந்து போறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருக்கும், ஸ்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆப்வியஸா. ஸோ அந்த பொண்ணு பயந்துட்டு நடந்து போறா. இவரு நினைச்ச மாதிரியே ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ண வராரு. கரெக்டா இவர் இருந்தனால அந்த பொண்ணை கொஞ்சம் காப்பாத்திடுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் இன்ட்ரோவர்ட்டும் இந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த பொண்ணு பேர் வந்து நாஸ்தேன்கா. ஸோ இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு ஜாலியா பேசுறாங்க. இவர் வந்து இது வரைக்கும் லைஃப்ல யார்கிட்டயுமே பெருசா பேசினதே இல்லை அப்படின்றனால இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததும் அவங்க பேசுனது ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஸோ அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவர் எப்படி இமேஜினேஷன்லயே வாழ்ந்தாரு அப்படின்றத ஷேர் பண்றாரு. அண்ட் இவங்க இந்த மாதிரி டெய்லியும் நைட் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. பிகாஸ் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஒரு பாட்டி தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, கண்ணு தெரியாது அப்படின்றனால அந்த பாட்டி வந்து பெருசா வெளியே விட மாட்டாங்க. பிளஸ் இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் அவங்களோட ட்ரெஸ்ஸையும் பின் பண்ணி வச்சிருவாங்க. அதனால இவ வெளில போக மாட்டா அப்படின்ட்டு. ஸோ பாட்டி தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு தான் வெளியே வருவா அப்படின்றனால நம்ம நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பேசுறதுக்காக. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன நாஸ்தேன்கா சொன்னா அப்படின்னா, நீங்க வந்து என் கூட பேசுறப்போ உங்களுக்கு என் மேல லவ் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன். இது ஒரு கண்டிஷனா அப்படின்னு எனக்கு புரியல. பட் ஸ்டில் அவ சொல்றா. அண்ட் செகண்ட் நைட் இதே மாதிரியே இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்றப்போ நாஸ்தேன்கா அவளோட கதையை சொல்றா. இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்துட்டு மேல ஒரு போர்ஷன் காலியா இருந்துச்சு, அங்க வந்து ஒருத்தர் குடியிருந்தாரு. அவர் மேல எனக்கு கொஞ்சம் லவ் வந்துச்சு. அவர் ஊரை விட்டு கிளம்புறப்போ நான் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அவர் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு நான் உன்னை வந்து பாக்குறேன், இப்போ என்கிட்ட பெருசா காசும் இல்லை, உன்னை பாத்துக்கிறதுக்கான அந்த வசதியும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவர் இன்னும் காணோம், அதனாலதான் நேத்து நான் அழுதுட்டு இருந்தாங்க நின்று அப்படின்றத அவ சொல்றா. ஸோ இவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சரி, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்றேன், நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் போய் அதை சேர்க்க வேண்டியவங்க கிட்ட சேர்த்துறேன். அவங்க வந்து அவ லவ் பண்றவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இவளும் லெட்டர் எழுதி கொடுக்குறா. இவரும் அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் தேர்ட் டே அந்த மியூச்சுவல் பர்சன் இருப்பாங்க, லைக் நாஸ்தேன்காக்கும் அவ பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மியூச்சுவல் பர்சன் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இவர் கொடுத்துட்றாரு. அண்ட் தேர்ட் நைட் இவங்க மீட் பண்றப்போ அவர் வந்துருவாரு, லெட்டரை வாங்கி படிச்சுட்டு வந்துருவாரு அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. பட் அவர் வந்து வரல. ஸோ நாஸ்தேன்காக்கு வந்து ஒரு நம்பிக்கையே போன மாதிரி ஆயிடுச்சு பாதி. ஸோ இதே மாதிரி இவங்க பேசிட்டு ஃபோர்த் நைட் மீட் பண்றாங்க, நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு நம்ம இன்ட்ரோவர்ட் இருக்காருல, இவருக்கு வந்துட்டு நாஸ்தேன்கா மேல லவ் வந்துருது. பிகாஸ் அவ ரொம்ப பிரிட்டியாவும் இருப்பா, அட் த சேம் டைம் ரொம்ப துருத்துருன்னு இருப்பா அப்படின்றதுனால லவ் வந்துருது. பட் அவ போட்ட அந்த கண்டிஷன்னால இவர் வந்து லவ் சொல்லல. இந்த நைட்ல வந்துட்டு நாஸ்தேன்காக்கும் அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்றாரே, நம்ம லவ் பண்ணவர் கூட நமக்காக வரலையே அப்படின்ட்டு அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அவ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறா, இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்காக லவ் பண்ணவர் கூட எனக்காக வரல, ஆனா நீங்க எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உங்களை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கனால இவரும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, நம்ம ஃபியூச்சர்ல இதெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ நாஸ்தேன்கா லவ் பண்ண அவர் வந்து எங்கிருந்தோ அவுட் ஆஃப் நோவேர் வந்து அவங்க முன்னாடி அந்த லெட்டரை படிச்சுட்டு அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. நாஸ்தேன்கா வந்து இவர்கிட்ட பேசிட்டு, நம்ம இன்ட்ரோவர்ட்ட பேசிட்டு இருந்தவ எந்திரிச்சு போய் அவ லவ் பண்ண பையனை ஹக் பண்ணி எங்க போனீங்க அப்படின்ட்டு அவ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவருக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. லிட்டரலி எனக்கு இந்த படிச்சுட்டு அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங், இந்த கதையில இப்பதான் மார்னிங்கே வருது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல வந்து இவ எழுதியிருக்கா, இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, அட் த சேம் டைம் என்னை வெறுத்துறாதீங்க, ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் நீங்க தான் அப்படின்னு எழுதியிருந்தா. பட்
ஓகே, அவரும் வந்துட்டு இவளை வெறுக்கலாம் இல்ல, ஸ்டில் அவளை அந்த மனசுல நினைச்சிட்டு திரும்ப அதே மாதிரி அவள் லைஃப் லீட் பண்ண மாதிரி இந்த கதை முடிஞ்சுது. இது என்ன புக் அப்படின்னா வெண்ணிற இரவுகள். இது இங்கிலீஷ்ல வந்து ஒயிட் நைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் இதோட ஆத்தர் வந்து ஃபியோதர் தஸ்தயோவ்ஸ்கி அப்படின்றதான் இந்த புக்கோட ஆத்தர். ஸோ இந்த புக்ல வந்துட்டு எனக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, லைக் நாஸ்தேன்கா பண்ணது கரெக்டா தப்பா அதெல்லாம் இல்லை. இது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன், யாரு ஒருத்தருக்கு மாறலாம். பட் இதுல வந்து ஒரு சில விஷயம் என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, அது எப்படியும் ஒரு மனுஷன் வந்து தனியாவே லைஃப் லீட் பண்ணுவான். அதுவும் இல்லாம இந்த புக்லயே அவர் வந்து கனவுலகவாசி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி ஒரு மனுஷன் வந்து தனியாவே ஒரு இமேஜினேஷன்லயே இருப்பான். இப்போ எல்லாருமே இமேஜினேஷன்ல தான் இருப்போம். அதுக்காக யார்கிட்டயுமே பேசாம எந்த வித ஒரு கான்வர்சேஷனும் இல்லாம கம்யூனிகேஷனும் இல்லாம நாம பாட்டுக்கு தனியா இருந்தோமா, ஏதோ யோசிச்சோமா, நடந்தோமா, அதுவும் இல்லாம இந்த கதவு ஜன்னல் கிட்ட எல்லாம் பேசினோமா அப்படின்னு இருக்க முடியும். அது வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுச்சு. லைக் அவரு ஏன் அப்படி இருந்தாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கொஸ்டின் ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சு. இவரு இப்படி இருந்தனாலதான் யாராவது ஒருத்தங்க வந்து அவர்கிட்ட பேசினால அவருக்கு ரொம்ப ஹாப்பியாவும் ரொம்ப ஃபுல்ஃபில்டாவும் இருந்துச்சு. அது ஒரு பொண்ணுன்றனால மட்டும் இல்ல, ஏன்னா இத்தனை நாள் யார்கிட்டயும் பேசாம ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்ற டைம்ல நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனாலதான் அவர் வந்துட்டு அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணாரோ அப்படின்றதும் தோணுது. ஸ்டில் அவளோட கேரக்டரிஸ்டிக்கும் தான் இருந்தாலும் இதுதான் மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு. இவர் தனியா இருக்கனால திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நம்ம கிட்ட பேசுறா அப்படின்றதுனால ரொம்ப ஹாப்பியா இருந்தாரோ அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் இவர் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுவாரு, பேசுவாரு. அப்படியா இருந்தா அந்த பொண்ணு தனியா நின்னப்பே இவர் போயிட்டு வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன், ஏன் தனியா நிக்கிறீங்க, உங்க வீடு வரைக்கும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே சொல்றாளோ வேணான்றதோ அது அவளை பொறுத்தது. இவர் எதுவுமே சொல்லாம பின்னாடியே நடந்து போனது வந்துட்டு அது ஸ்டாக்கிங் தானே. அவளுக்கு பயமா தானே இருக்கும் ஆப்வியஸா. ஸோ அந்த அளவுக்கு எதுக்கு ஒரு இன்ட்ரவர்ட்டா இருக்கணும். இந்த புக் வந்து ஸ்டில் 90s எழுதுனது. இப்பயுமே நம்ம 2025ல நான் படிச்சிருக்கேன். இப்பயுமே நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி தான் இன்ட்ரவர்ட்டா இருக்குமோ. இன்ட்ரவர்ட் இஸ் ஃபைன், பட் இருந்தாலும் ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கோ இல்ல வந்து நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கோ ரொம்ப தயக்கம் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பேசுறது கூட தயங்கி எதுவுமே பேசாம அட் தி எண்ட் இது வந்து ரொம்ப லோன்லினஸா ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சாலிட்யூட் வந்து நம்ம லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு வந்து நம்ம சோஷியலைஸ் ஆகுறதும் இம்பார்ட்டன்ட். இப்போ என் லைஃப்ல வந்துட்டு நான் யார்கிட்டயும் பேசாம நானே இருந்துப்பேன், இப்படியே இமேஜினேஷன்லயே இருந்துப்பேன் அப்படின்னு யாருனாலும் இருக்க முடியாது. அட் த சேம் டைம் இல்ல என் லைஃப்ல வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க, இவங்க மட்டும் எனக்கு போதும், நான் லைஃப் லீட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம தனியா அதுக்காக ஒர்க் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு நமக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து 4 பேர்கிட்ட கேட்கறதோ இல்ல வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இது ரிலேட்டடான லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிறதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 4-5 பேர்த்துக்கு தான் எல்லாமே தெரியணுன்றது இல்லைல்ல. நிறைய பேர் இருக்காங்க நம்ம லைஃப்ல. அவங்களுக்கு லைக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல செகண்ட் சர்க்கிள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களும் தேவையில்ல. ஸோ அவங்க கூட பேசுறதுலயும் எந்த தப்பும் இல்லை. ஸோ கம்யூனிகேஷன் தான் எல்லாமே. இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, நான் ஃபோன்லயே எல்லாம் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயம் நம்ம பண்றோம்னா, இப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அது யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட தான் போய் கேட்க முடியும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கா நான் இவகிட்டே கேட்கிறேன், இல்ல சோசியல் மீடியா இருக்கு நான் இதுலயே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இன்ட்ரோவர்ட்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேச ட்ரை பண்ணலாம். ஃபோன் பார்த்துட்டே இல்லாம நம்ம போய் ஒரு கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ இப்போ நான் ஒரு 4 பேர்கிட்ட போய் பேசுறேன், இவங்களுக்கும் எனக்கும் எதுவும் செட் ஆகல, நான் அந்த இடத்துல ஃபிட்டின் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலயும் ஃபிட்டின் ஆகணும் அப்படின்றது கிடையாதுல்ல. ஏன்னா ஹியூமன் நேச்சரே அப்படித்தான். இப்போ நம்ம அந்த ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம எல்லாம் எல்லா லைக் மைண்டட் பீப்புளா ஒன்னா சேர்ந்துதான் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு லைக் மைண்டட் பீப்புளா சேர்ந்து ஒன்னா ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணாங்க. இப்போ இல்ல நான் இன்ட்ரோவர்ட், நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம இவ்வளோ பெருசா வளர்ந்துருப்போமா, நம்ம இந்த ஹோமோசேப்பியன்ஸ்ல இருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருப்போமா. ஸோ திங்க் அபவுட் இட். நம்ம தான் போய் ஒருத்தங்கிட்டயும் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. நான் வந்து ஒரு நாள் அவளை பார்க்க போறப்போ வெளியில போலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவ ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்தா. லைக் ஒரு 2 years பேக் அவ ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்தா. அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 7-8 பேர் வந்தாங்க. நான் வந்து இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் என்னால ஆம்பிவர்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆம்பிவர்ட் அப்படின்றவங்க வந்துட்டு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டை பேலன்ஸ் பண்ணி வாழ்வாங்க. பட் நான் வந்து ஒரு ஆம்னிவர்ட். எனக்கு இதையும் பேலன்ஸ் பண்ண தெரியாது, அதையும் பேலன்ஸ் பண்ண தெரியாது. ஒன்னா எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன், இல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பேன்.
ஸோ அந்த நாள் வந்து நான் எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரவர்ட்டா இருந்தேன். பிளஸ் எனக்கு அங்க ஃபிட்டான ஃபீலும் வரல. ஸோ நாங்க யார்ட்டையும் பேசல. அதுக்காக நாங்க ஃபீல் பண்ணிட்டு எனக்கு யாருமே செட் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இல்ல. அவளுக்கு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட நான் செட் ஆனேன். தட்ஸ் இட். அந்த மாதிரி தான் எல்லாமே. லைக் ஒரு இடத்துல செட் ஆகல அப்படின்னா நம்ம இன்னொரு 4 பீப்புள்கிட்ட நம்ம செட் ஆகும். அதை வந்து நார்மலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு எவ்வளோ மீ டைமும் அலோன் டைமும் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு சோஷியலைஸ் ஆகிறதும் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒன் டே லைக் 9 to 5 ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ஈவினிங்காவது நான் ஃப்ரீயா இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்கலாம். ஏன்னா மீ டைமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சோஷியலைஸ் ஆகுறமோ அதே அளவுக்கு ஒரு 2 to 3 hours வந்து நான் தனியா உட்காந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கறதோ, இல்ல தூங்குறதோ, இல்ல வந்து செடிக்கு தண்ணி ஊத்துறதோ, இல்ல எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா இருந்தாலுமே ஃபைன். பட் நமக்கு பிடிச்சது நம்ம தனியா உட்காந்து பண்றதுலயே ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. பட் இந்த மீ டைம் வந்து லோன்லினஸா மாறக்கூடாது. இந்த 2 hours நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே இல்ல எனக்கு ரொம்ப வெறுமையா இருக்கு, நான் இப்படியே தான் என் லைஃப் அப்படின்றத வந்து அந்த 2 hours யோசிக்க கூடாது. ஸோ நான் இந்த வீடியோ ஒரு சேயிங்ஸோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதை எப்பயோ கேட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நீ எங்கேயாவது தூரமா போகணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா 4 பேரை கூட சேர்த்துட்டு போ. இல்ல சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தனியா போ. ஸோ இந்த கோட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே லைஃப் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் தேங்க்யூ. பாய்.